ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு உமாஸ் டெய்லி டைரி. நம்ம நாட்டில் பெரிய விஐபிஸ்க்கெல்லாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போறப்ப வரப்பெல்லாம் கோட் சூட் போட்டுட்டு பிளாக் கலர் கூலர்ஸ் போட்டுட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவரை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. அவங்களதான் எஸ்பிஜின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட பிரைம் மினிஸ்டர் டிராவல் பண்ற கார்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு அதெல்லாம் கேட்டாலே ஷாக்கிங்கா இருக்கும். அந்த அளவு பந்தோபஸ்தோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. சோ அந்த காரை பத்தி எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். தென் ரீசெண்டா ஆக்டர் விஜய்க்கு Y பிரிவுல செக்யூரிட்டி கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ இந்த ஒயிட் டைப் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கும் பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கற எஸ்பிஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ், இன்னும் வேற என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் யாரு கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம். அடுத்து செக்யூரிட்டி கேட்டகரிஸ் பார்த்தரலாம். டோட்டல் இந்தியால 6 கேட்டகரிஸ் இருக்காங்க. எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப், Z+Z, Y+Y, X. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எஸ்பிஜி தான். அது யாருக்குன்னா இந்தியாலே ஒரே ஒருத்தருக்கு தான், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. வேற யாருக்குமே எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் கிடையாது, ஏன் பிரசிடென்ட்டுக்கே கிடையாது. சோ எப்படி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் கிரியேட் ஆச்சு பார்க்கலாம். இந்த எஸ்பிஜி இருக்கப்ப நம்ம நாட்டு தலைவர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் எப்படி இறந்திருப்பாங்க? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் வரலாம். பட் சேட் நியூஸ் என்னன்னா அவங்க இருக்கப்ப எஸ்பிஜியே இல்ல. மேபி இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அட்டாக் ஆன் 1984 அக்டோபர் 31. அப்போ கரண்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த இந்திரா காந்தி வீட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு நடந்து வந்துட்டு இருந்தப்ப அவங்க பாதுகாவலர்னால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்பெல்லாம் ப்ரொடக்ஷன் இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. அங்க இருக்க லோக்கல் போலீஸும் டெல்லி போலீஸும் தான் பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்கள STFன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ். சோ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மகன் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. ராஜீவ் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கு, இதனாலதான் தன்னோட அம்மா இந்திரா காந்தி இறந்தாங்க, இதே மாதிரி அடுத்து வர பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பாதுகாப்பு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1988ல எஸ்பிஜி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஃபுல் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீக்ரெட்டாவும் கான்பிடென்ஷியலாவும் ப்ளூ புக்ல இருக்கும். அதுல பிஎம் ஓட சேர், ஸ்டேஜ், ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கன்னா யார் முன்னாடி உட்காரணும், பின்னாடி உட்காரணும், எந்த டிஸ்டன்ஸ்ல உட்காரணும், இந்த மாதிரி A to Z எல்லா புரோட்டோகால்ஸும் அதுல எழுதி இருக்கும். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு எல்லோ புக். 1991ல அடுத்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்துச்சு. ஒரு பிரச்சார கூட்டத்துல ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரா வந்தாரு. சோ இப்ப அவர் ஃபார்மர் பிஎம், கரண்ட் பிஎம் கிடையாது. பிஎம் இருக்க வரைக்கும் அவருக்கு அந்த எஸ்பிஜி பாதுகாப்பு இருந்துச்சு. ஃபார்மர் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பாதுகாப்பு இல்ல. சோ ஃபார்மர் பிஎம் ராஜீவ் காந்தி ஸ்டேஜுக்கு போற வழியில தற்கொலை படை தாக்குதல்னால ராஜீவ் காந்தி இறந்துட்டாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பிஎம்க்கு மட்டும் இல்ல முன்னாள் பிஎம்க்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பாதுகாப்பு வேணும்னு சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவிலேயே 4 பேருக்கு எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. கரண்ட் பிரைம் மினிஸ்டருக்கும் ஃபார்மர் பிஎம் ராஜீவ் காந்தியோட ஒய்ஃப் சோனியா காந்தி, அவங்க 2 பசங்க ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி, இவங்க 4 பேருக்கும் எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. பட் 2019 சோனியா காந்தி ஃபேமிலிக்கு எஸ்பிஜி செக்யூரிட்டியை ரீப்ளேஸ் பண்ணி Z+ செக்யூரிட்டி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படி அந்த எஸ்பிஜில என்னதான் ட்ரைனிங் கொடுக்கறாங்க, ஏன் அவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டா நம்மளாம் மெய் சிலிர்த்து போயிருவோம். US சீக்ரெட் சர்வீஸ்க்கு ஈக்குவலா நம்ம இந்தியால எஸ்பிஜி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவு ட்ரைனிங்கா சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. யூஎஸ்ல இந்த சீக்ரெட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் வர வச்சது அப்ப இருந்த கரண்ட் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் தான். அவர் அந்த ஆக்ட் சைன் பண்ணி 2 நாள் கழிச்சு 1865ல ஃபோர்ட்ஸ் தியேட்டர்ல ஒரு நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு முன்னாள் சோல்ஜர் அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. அவர் தான் அந்த சீக்ரெட் சர்வீஸ் வரணும்னு சொன்னது. பட் சைன் பண்ண 2 நாள்ல அவர் இறந்துட்டாரு. சேம் ராஜீவ் காந்தி தான் இந்தியால எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் ஆக்ட பாஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் இல்லாம இறந்துட்டாரு. இது ரெண்டுமே எதர்ச்சியா நடந்ததுதான். ராஜீவ் காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் எஸ்பிஜியை ரொம்ப பலப்படுத்தினாங்க. அவங்க மோட்டோவே பிரேவரி, டெடிகேஷன், ப்ரொடக்ஷன். பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு துப்பாக்கி சூடு வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் எஸ்பிஜி தான் அவங்க நெஞ்சில வாங்கிப்பாங்க. மத்த எல்லா செக்யூரிட்டிஸ்க்குமே அவங்க எப்படி செக்யூர் பண்றாங்கன்னு வெளில சொல்லுவாங்க. பட் எஸ்பிஜி மட்டும் அதை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டோம்னா எதிரி நாடுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால சொல்ல மாட்டாங்க. எஸ்பிஜியோட பட்ஜெட் வருஷத்துக்கு 520 கோடி. அதுல இருக்கிற சோல்ஜர்ஸ் மட்டுமே 3000 பேர் இருக்காங்க. அந்த 3000 பேரும் ஒரே ஒரு உயிர் பிரைம் மினிஸ்டரை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான். ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷன் 1 மந்த்துக்கு முன்னாடியே எஸ்பிஜி வந்து அந்த இடத்தையும் சுத்தி இருக்க இடத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்கும். இப்ப
வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா ஃபிளைட் நின்னோனையும் பிரைம் மினிஸ்டர் இறங்குறதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் அளவு தூரம் போய் எந்த அசம்பாவிதமும் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் இறங்கி வருவாரு. அப்பப்ப ஏதாவது அட்டாக் வருதா இல்ல த்ரெட் வருதான்னு இன்டெலிஜென்ஸ் பியூரோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு எஸ்பிஜி செக்யூரிட்டி கமிட்டி அவங்களுக்கு ஏத்த மாதிரி புரோட்டோகால்ஸ் மாத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்கு. ஆபரேஷன், ட்ரைனிங், இன்டெலிஜென்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் நிறைய பிரிவு இருக்கு. இப்போ எஸ்பிஜிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். எஸ்பிஜியா இருக்கணும்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்ச் போலீஸ் ஃபோர்ஸ், ஐபிஎஸ், CISF, Central Industrial Security Force, BSF, Border Security Force, ITBP, Indo-Tibetan Border Police. இந்த 5 டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் எஸ்பிஜி ஆகலாம். அவங்க முதல் தகுதியே அவங்க சர்வீஸ்ல 0 செக்யூரிட்டி எரரா இருக்கணும். அதாவது எந்தவித பிளாக் மார்க்கும் எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம அவங்க சர்வீஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதான் 0 செக்யூரிட்டி எரர். எஸ்பிஜியா ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்க முடியும். இயர்லி பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. அது போக பாடி டெஸ்ட், சிந்திக்கும் செயல்பாடு, தகவல் தொடர்பு, இது எல்லாத்துலயுமே அவங்க பெஸ்டா இருக்கணும். இது போக 4 விதமான ரவுண்ட்ஸ் இருக்கும். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட். இந்த எல்லா டெஸ்டும் ஐஜி, ஐபிஎஸ், 2 டிஐஜி, 2 எஸ்பி இந்த மாதிரி 5 பேர் கொண்ட குழு முன்னாடி தான் நடக்கும். எஸ்பிஜிலேயே யூனிஃபார்ம்டு அபிஷியல்ஸ், ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ்னு இருப்பாங்க. யூனிஃபார்ம்டு ஆபீசர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். கோட் சூட் போட்டுட்டு பிளாக் கலர் கூலர்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன் பிளாக் கலர் கூலர்ஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்க எங்க பாக்குறாங்க, எதை கண்காணிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு தான் பிளாக் கலர் கூலர்ஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க எப்பயும் பிரீஃப் கேஸ் வச்சிருப்பாங்க. அது சாதாரண பிரீஃப் கேஸ் இல்ல. ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா டக்குன்னு அதை ஆன் பண்ணா லேயர் பிரியும். அதுல ஃபுல்லா பிஸ்டல்ஸும் தோட்டாக்களும் தான் இருக்கும். எஸ்பிஜிக்கு என்ன அதிகாரம்னா ஒரு எஸ்பிஜிக்கு எதிராக எந்த வழக்கும் தொடரக்கூடாது. அவங்க எந்த பேட்டியும் கொடுக்க கூடாது. எந்த ஒரு சமூக ஊடகத்திலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பிஎம் பாதுகாக்கிறதுனால ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிரும்ட்டு ரொம்ப கான்பிடென்ஷியலாவும் செக்யூரிட்டியாவும் இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்பிஜி பிஎம்க்கு மட்டும்தான், பிரசிடென்ட்க்கு கூட இல்ல. அப்ப பிரசிடென்ட்க்கு செக்யூரிட்டி இல்லையான்னு கேட்டா இருக்கு. பிரசிடென்ட் பாடி கார்டு பிபிஜின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் இந்தியன் மிலிட்டரிக்கு கீழே தான் இருக்கும். இப்ப மத்த செக்யூரிட்டிஸ் பத்தி பார்த்தரலாம். எஸ்பிஜிக்கு கீழே Z+ செக்யூரிட்டி இருக்கு. மொத்தம் 55 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. 10 NSG கமாண்டோஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 5 புல்லட் ப்ரூஃப் கார்ஸ் இருக்கு. Z+ செக்யூரிட்டி இந்தியால 51 மெம்பர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஆக்டர் சல்மான் கான் அவங்களுக்கு Z+ செக்யூரிட்டி வேணும்னு அவங்களே பெய்டு பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதுக்கு கீழே Z செக்யூரிட்டி, அதுல 22 போலீஸ் அபிஷியல்ஸ் இருப்பாங்க. 5 சோல்ஜர் மட்டும் NSG கமாண்டோ, மத்தவங்க எல்லாம் லோக்கல் போலீஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி Y+ செக்யூரிட்டி, டோட்டல் 11 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. 2 or 4 கமாண்டோஸ் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் லோக்கல் போலீஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி Y செக்யூரிட்டி, இதுதான் நம்ம ஆக்டர் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 1 or 2 NSG கமாண்டோஸ் இருப்பாங்க. 2 வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்க. சோ ஆக்டர் விஜய் போறப்ப வரப்பெல்லாம் வெஹிக்கிள்ஸ் கூடயே போகும் வரும். அடுத்து லாஸ்டா X செக்யூரிட்டி, இதுல 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. கமாண்டோஸ் எல்லாம் கிடையாது, வெஹிக்கிள்ஸும் இல்ல. இதுதான் லீஸ்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ், ஹை கோர்ட் ஜட்ஜுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் பேஸ் செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியாலே ரிச்சஸ்ட் மேன் அம்பானி அவர்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் Z+ செக்யூரிட்டி அவங்களே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதுக்குண்டான செலவு நான் பண்ணிக்கிறேன்னு பே பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பிஎம்மோட கார் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பந்தோபஸ்து இருக்கு. இப்ப கரண்ட்ல ரேஞ்ச் ரோவர் சென்டினல் கார்ல தான் பிஎம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு புல்லட் ப்ரூஃப் கார். அந்த காரை சுத்தி நிறைய கார் போகும். டொயோட்டா ஃபார்ச்சுனர், டொயோட்டா லேண்ட் க்ரூசர், மெர்சிடஸ் பென்ஸ் ஸ்பிரிண்டர் வேன், ஆர்ம்டு BMW 7 சீரிஸ், ஆர்ம்டு ரேஞ்ச் ரோவர் 2, ஆம்புலன்ஸ் 1. பிஎம் கார்ல போனா எந்தவித கெமிக்கல் அட்டாக்கும் கேஸ் அட்டாக்கும் வராது. அதுக்காக ஆக்சிஜன் சப்ளை அவங்க காருக்குள்ளே வச்சிருக்காங்க. அதுல ஒரு கார்ல ஜாமர் இருக்கும். இப்படி பிஎம்மோட உயிரை காப்பாத்த இத்தனை பேர் கொண்ட குழு வேலை செய்யறாங்கன்னு கேட்டாலே ஷாக்கிங்கா இருக்கு. இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் கேட்டாலே மெய் சிலுக்க வைக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.